இப்போ நான் அருண் விஜய் நடிச்சு வெளியே வந்திருக்க ரெட்டத்தலை படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் விஜய் சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல எனக்கு லவ்வை விட பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணு ஒரு விஷயத்த வந்து, அதாவது ஒரு தப்பான விஷயத்த வந்து அருண் விஜய பண்ண வைக்குது. அந்த விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் என்னாச்சு, அவங்க லவ் ஒன்னா சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதை. முதல்ல படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் விஜய் தான். அவர் படம் ஃபுல்லாவே செம்ம ஸ்மார்ட்டாவும் ஃபிட்டாவும் இருக்காரு. வேற லெவல்ல ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. செம்ம ஃபைட்டிங் படம் ஃபுல்லாவே அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆக்டிங் படி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டா கொடுத்துருக்காரு. ஓவராலா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோயின் சித்தி இதானி, அவங்களுக்கு பணம் தான் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஏனோ தானோ அப்படின்னு தான் இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டரா இல்லை. டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் ஸ்டன்ஸ் அண்ட் சாம்சியர்ஸோட பிஜிஎம் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் தான் இருக்கு. தானியா ரவிச்சந்திரன், பிக் பாஸ் பாலா மற்றும் படத்துல இருக்க ஒரு 17 வில்லன்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்றும் கொடுக்கல. படத்தோட டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் ஒரு நல்ல ஸ்டோரி தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரீன் பிளேல லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து மறந்துட்டாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. கற்பனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்பதான்டா இமயமலையில 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சூடான ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கன்னியாகுமரியில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கேன்டா அப்படிங்கிறாரு. நம்ப முடியுதா? முடியல. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கிரீன் பிளேல வந்து நிறைய விஷயங்களை திணிச்ச மாதிரி தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து திணிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதெல்லாம் வந்து அவ்வளவா ஏத்துக்க முடியல. ஒரு சில ட்விஸ்ட்லாம் வந்து படத்துல நல்லாவே இருந்துச்சு. பட் அந்த விஷயங்கள்லாம் வந்து ஏத்துக்க முடியாதப்போ இந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து அவ்வளவா நமக்கு வந்து ஈடுபடலை. இது ஒரு 1 hour 53 minutes சின்ன படம் தான். படத்துல சண்டை இருக்கா இல்ல சண்டையில தான் இந்த படம் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வரதா செய்யும். ஏன்னா படம் ஃபுல்லாவே நிறைய சண்டை தான். ஆக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணவங்க படத்தோட லாஜிக்ஸ்லயும் ஸ்கிரீன் பிளேலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு டிசப்பாயிண்டிங் படமா இருக்கும். நார்மல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ரொம்பவே சுமாரான படமா இருக்கும். எனக்கு படத்துல லாஜிக்கும் முக்கியம் கிடையாது, கதையும் முக்கியம் கிடையாது, ஆக்ஷன் சீன்ஸ்னா செம்மையா பார்ப்பேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். ஓவராலா இந்த ரெட்டத்துல ஒரு நல்ல ஹீரோ, நல்ல ஸ்டோரி இருந்தும் ஸ்கிரீன் பிளே லாஜிக்ஸ்ல பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம்.